ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது நோட், ஒரு சின்ன நோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 finite dimensional vector space, அதாவது 2 finite dimensional vector space are isomorphic if and only if they have same dimension அப்படின்னு சொல்லி. அதாவது 2 வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. ஓகேவா, அந்த 2 வெக்டர் ஸ்பேஸ்க்கு நடுவில் ஒரு ஐசோமார்ஃபிசம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கும் சேம் டைமென்ஷன் தான் இருக்கும். தே ஹேவ் சேம் டைமென்ஷன். டைமென்ஷன் மீன்ஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த பேசிஸ். இப்போ டி ஃப்ரம் வி டு டபிள்யூ அப்படின்னா, டி ஃப்ரம் வி டு டபிள்யூ அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு பேசிஸ் இருக்கும், இதுக்கு ஒரு பேசிஸ், ரெண்டுமே வெக்டர் ஸ்பேஸ் தான். ஸோ ரெண்டுக்கும் ஒரு பேசிஸ் இருக்கும். அதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் இதோட நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நோட், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்கி 2 தியரம் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ முதல் தியரம் என்னென்னா, நம்மளோட வருஷப்படி தியரம் நம்பர் 28. ஓகே, let V and W be the vector space over the field F. Let T from V to W be an isomorphism. Then T maps basis of V onto basis of V, basis of W. Beautiful theorem. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த 2 வெக்டர் ஸ்பேஸ்க்கு நடுவில் நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன், தட் இஸ் T. அந்த T வந்து நான் ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஐசோமார்ஃபிசம்னா டக்குன்னு மைண்டில் வரணும். 1-to-1, on-to அண்ட் ஹோமோமார்ஃபிசம். இந்த 3 இருந்துச்சுன்னா ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக ஃபங்க்ஷன் அப்படின்னா இங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் அங்கே உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் மேப் ஆகும், அங்கே உள்ள சம் எலமெண்ட்ஸுக்கு மேப் ஆகும். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வீல ஒரு பேசிஸ் இருக்கும். ஓகேவா, இந்த உள்ள வீல உள்ள பேசிஸ் வந்து இந்த டபிள்யூவோட பேசிஸ்க்கு தான் மேப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ப்ரூஃப் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீக்கு ஒரு பேசிஸ் இருக்கும் நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இந்த வீக்கு ஒரு பேசிஸ் என்னது அப்படின்னா, V1 V2 up to etc Vn be the basis for V. இப்போ இங்கே V1 V2 up to etc Vn இருக்கா. ஸோ இந்த அண்டர் தீஸ் மேப்பு நான் என்ன பண்ணுறேன், அப்போ T of V1, அப்போ இந்த V1க்கு என்ன மேப் ஆகும், T of V1, T of V2, T of V3 அப்படின்னு மேப் ஆகுமா. ஸோ அப்போ டு ப்ரூவ் T of V1, T of V2, T of Vn, இதுதான் நம்ம வந்து பேசிஸ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பேசிஸ் டு பேசிஸ் தான் மேப் ஆகும் சொல்கிறாங்க. இந்த V1 V2 up to etc Vn மேப் ஆகிற செட் வந்து T of V1, T of V2 up to etc T of Vn. ஸோ அதனால் இந்த செட்டை தான் நம்ம பேசிஸ் ஃபார் W அப்படின்னு சொல்லணும். ஸோ ஒரு செட்டை பேசிஸ் அப்படின்னு நான் சொல்லணும்னா அது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அண்ட் விச் ஸ்பான்ஸ் வியாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட் ப்ரூஃப் பண்ண அர்த்தம் சம் லீனியர் காம்பினேஷன், அதாவது α1 α2 up to etc αn, இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே ஃபீல்ட்லேருந்து எடுக்கணும். ஸோ நம்ம எதை வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு சொல்கிறோமோ அதோட லீனியர் காம்பினேஷன் 0ன்னு வந்து நம்ம ஈக்குவல் பண்ணிக்கிட்டு இந்த α1 α2 up to etc αn எல்லாமே 0ன்னு சொல்லணும். ஓகேவா, நவ் இப்போ α1 T of E1 ப்ளஸ் α2 T of E2 ப்ளஸ் up to etc αn T of E1 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அந்த T ஆஃப் ஆல்ஃபா, அந்த டீயை மட்டும் எல்லாத்துலேயுமே T காமனாக இருக்கா. ஸோ கீமாக காமன் எடுத்தோன்னா α1 V1 ப்ளஸ் α2 V2 up to etc αn Vn ஈக்குவல் டு 0. இந்த T காமனாக இருக்குது அப்படிங்கிறத எடுக்கல, இந்த Tங்கிறது லீனியர். ஸோ லீனியர்னா எப்படி எழுதிக்கலாம்னா, ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் ஈக்குவல் டு T இன்ட்டு ஆல்ஃபா V அப்படின்னு எழுதிக்கலாம், அந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால. ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஒரு ரிசல்ட் என்னென்னா, ஒரு T வந்து லீனியராக இருந்துச்சுன்னா ஒரு அந்த லீனியர் மேப்பில் 0 மட்டும்தான் மேப் ஆகும், வேறு எது கூடயும் மேப் ஆகாது. ஓகேவா, ஸோ இது ஒரு ரிசல்ட். அப்போ நமக்கு T ஆஃப் சம்திங் ஈக்குவல் டு 0ன்னு வருது. அப்போ இங்கே என்னவாக தான் இருக்கும், இந்த சம்திங் வந்து என்னவாக தான் இருக்கும், 0வாக மட்டும்தான் இருக்க முடியும், பிகாஸ் T இஸ் லீனுங்கிறதுனால. அதனால் இந்த α1 V1 ப்ளஸ் α2 V2 up to etc αn Vn ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே V1 V2 up to etc Vn இருக்குது, லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருக்கோம். சின்ஸ் ஆல்ரெடி V1 V2 Vn எல்லாமே வந்து லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட், பிகாஸ் V1 V2 up to etc Vn அப்படிங்கிறது பேசிஸ். ஸோ அதனால் லீனியர் இண்டிபெண்டன்ட் செட், அதனால் கண்டிப்பாக α1 0 தான் வரும். ஓகேவா, ஸோ அப்போது இப்படி நான் ப்ரொசீட் பண்ணி கடைசியில் α1 α2 எல்லாமே 0ன்னு சொல்லிட்டேன். அதனால் இந்த T of E1 T of E2 up to etc T of Vn அப்படிங்கிறது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட்டு. Next we have to prove that span பண்ணுதுன்னு சொன்னால் போதும். T of E1 T of E2 up to etc T of Vn spans W அப்படின்னு சொன்னால் போதும். ஓகேவா, எனக்கு T is onto, since T is ontoன்னு சொன்னதுனால, ஏன் onto ஐசோமார்ஃபிசம் சொன்னோம்ல, ஸோ அதனால onto there exists a vector V belongs to V such that T of V equal to W. ஓகேவா, ஸோ ontoங்கிறதுனால ஒவ்வொரு டபிள்யூவுக்கும் ஒவ்வொரு V வந்து மேப் ஆகும், அந்த பக்கம் கோடமையிலேருந்து டொமைனுக்கு ப்ரீ இமேஜ் இருக்கும். ஸோ நவ் இப்போ லெட் V ஈக்குவல் டு α1 V1 plus α2 V2 up to etc αn Vn belongs to V. லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா W equal to T of E, அதுதான் எழுதியிருக்கோம். T of E equal to W equal to T of E எழுதியிருக்கேன். இப்போ W equal to T of E, Vக்கு பதிலாக α1 V1 plus α2 V2 up to etc αn Vn அப்படின்னு எழுதலாம்.
இது டி இஸ் லீனியர்ங்கிறதுனால அந்த ஆல்ஃபா 1 டி ஆஃப் வி 1 ஆல்ஃபா 2 டி ஆஃப் வி 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த செட்டு. இது நான் லீனியர் காம்பினேஷனாக எழுதியிருக்கேன். இங்கே டபிள்யூங்கிற எலமெண்ட்டுக்கு ஈக்குவலாக வருது. ஸோ எந்த டபிள்யூவுக்கும் என்னால் வேறு விதமான ஆல்ஃபாஸ் நான் எடுத்து லீனியர் காம்பினேஷனாக எழுத முடியும். ஸோ அப்போ டோட்டல் செட்டையும் அது ஸ்பேன் பண்ணுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் டபிள்யூ இஸ் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டிவி ஆஃப் E1, டபிள்யூ இஸ் த லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டி ஆஃப் E1, டி ஆஃப் E2 அப் எக்ஸெட்ரா டி ஆஃப் En. therefore it spans V. அப்போ முதல்ல வந்து லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்லியாச்சு, which spans டபிள்யூன்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் அந்த செட் வந்து பேசிஸ் டி ஆஃப் E1 இஸ் அ பேசிஸ் ஃபார் V அப்படின்னு சொல்லி டபிள்யூ அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த தியரம் என்னங்கிறது பார்க்கலாம். Let V and W be the finite dimensional vector space over F and V1, V2, Vn be the basis for V. Let W1, W2, Wn be the vectors in W. இது W சரிங்களா? Vectors in W not necessarily distinct. டிஸ்டிங்க்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ நான் இப்படி இருக்கிற சமயத்தில் இந்த விக்கும் டபிள்யூவுக்கும் ஒரு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நான் எடுத்தேன்னா இந்த டீயை அப்படி எடுக்கும்போது அந்த லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி தான் இருக்கும்? யூனிக்காக இருக்கும். அண்ட் டி ஆஃப் விஐ ஈக்குவல் டு டபிள்யூஏ ஃபார் ஆல் ஐ ஈக்குவல் டு 1 to n. அப்போ டி ஆஃப் V1 ஈக்குவல் டு W1, டி ஆஃப் V2 ஈக்குவல் டு W2 அப் எக்ஸெட்ரா டி ஆஃப் Vn ஈக்குவல் டு Wn அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அப்போது இதில் 3 விஷயம் சொல்லணும். இந்த 2 வெக்டர் ஸ்பேஸ் என் கையில் இருக்குது. என்னெல்லாம் கையில் இருக்குது? 2 வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது. இந்த V1, V2 அப் எக்ஸெட்ரா Vnங்கிறது இதுக்கு தான் பேசிஸ். அண்ட் இங்கேருந்து சம் n எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு மேப் டிஃபைன் பண்ணணும். T from V to W அப்படின்னு ஒரு மேப் டிஃபைன் பண்ணணும். அந்த மேப்பு லீனியர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் T ஆஃப் EI ஈக்குவல் டு WI அப்படிங்கிறத சொல்லணும். அதுக்கப்புறம் அது யூனிக் சொல்லணும். இந்த 3 விஷயம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு மேப் டிஃபைன் பண்ணி அது லீனியர்னு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? நான் எப்படி V1, V2 அப் எக்ஸெட்ரா Vn பி த பேசிஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? T from V to W divided by T of E equal to alpha 1 W1 plus alpha 2 W2 up to etc. alpha and W1 அப்படின்னு ஒரு மேப் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகே? இப்போ இந்த டீயை நான் லீனியர்னு சொல்லணும். ஸோ லீனியர் சொல்கிறதுக்கு என்ன பண்ணணும்? லெஃப்ட் சைடுலேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும். அப்படி தானே? ஸோ விலேருந்து டொமைன்லேருந்து 2 எலமெண்ட் எடுக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ டொமைன்லேருந்து எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அது சம் லீனியர் காம்பினேஷனாக V1 and V2 up to etc. Vn வரைக்கும் இருக்கும். ஓகேவா? இப்போ x equal to alpha 1 V1 plus alpha 2 V2 up to etc. alpha n Bn. அதே மாதிரி y equal to beta 1 V1 plus beta 2 V2 up to etc. beta n Vn. இப்போ இது ரெண்டையும் கூட்டும்போது எனக்கு alpha 1 plus beta 1 V1, alpha 2 plus beta 2 V2 up to etc. alpha n beta n plus beta n Vn அப்படின்னு வரும். இப்போ T of x plus y பண்ணுறேன். இப்போ T of x plus yனா அப்படின்னா இங்கே நல்லா கவனி. இப்போ T ஆஃப் V அப்படின்னா ஆல்ஃபா 1 W1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 W2 ப்ளஸ் ஆல்ஃபா n Wn. வீனா இதுக்கு மேப் ஆகுது. அதாவது நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா இந்த வியை ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் நல்லா கவனிக்கணும், புரியாது, நல்லா கவனிங்க, V2 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ஆல்ஃபா n Vn அப்படின்னு எழுதலாமா? ஓகேவா? ஸோ இப்போ W1 W2 அப் டு எக்ஸெட்ரா Wnங்கிறது ஃபிக்ஸட் எலமெண்ட். ஸோ இங்கே உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் வீலில் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இந்த ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப் டு எக்ஸெட்ரா ஆல்ஃபாங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். பட் இந்த V1 V2 அப் டு எக்ஸெட்ரா Vங்கிறது நிரந்தரமாக இருக்கும் பேசிஸ்ங்கிறதுனால. அப்போது மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப் டு எக்ஸெட்ரா ஆல்ஃபா வந்துச்சுன்னா அந்த ஆல்ஃபா ஐஸை வச்சு இந்த W1 W2 Wn வச்சு லீனியர் காம்பினேஷனாக போடணும். ஸோ இதுதான் வந்து நான் டிஃபைன் பண்ண மேப். ஸோ அதன்படி இங்கே என்னோடய ஆல்ஃபா வந்து ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 அப் டு எக்ஸெட்ரா ஆல்ஃபா என்ன, அப்போது இந்த இடத்துல இதுதான் என்னோடய ஆல்ஃபாஸ். ஸோ இந்த ஆல்ஃபாவை வச்சு நான் W1 W2 லீனியர் காம்பினேஷன் எழுதிக்கிறேன். டெஃபினேஷன் படி T ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது ஆல்ஃபா 1 ப்ளஸ் பீட்டா 1 W1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 ப்ளஸ் பீட்டா 2 W2 ப்ளஸ் அப் டு எக்ஸெட்ரா ஆல்ஃபா n ப்ளஸ் பீட்டா n Wn அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இது ரெண்டாக பிரித்து எழுதிக்கிறேன். பிரித்து எழுதும்போது இப்படி பிரித்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் T ஆஃப் எக்ஸ், இது T ஆஃப் ஒய். அப்போ T ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் கூட T ஆஃப் எக்ஸ் T ஆஃப் ஒய் அப்படின்னு வந்துடுது. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ், அதான் என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா T இன்ட்டு ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு T ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட் ஆல்ஃபா எக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் எனக்கு என்னென்னு தெரியும், இந்த இருக்குது. ஸோ இப்போ ஆல்ஃபா எக்ஸ்னா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா 2 V2 அப் டு எக்ஸெட்ரா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா n Vn அப்படின்னு. இதான் ஆல்ஃபா எக்ஸ். இப்போ இதுக்கு T ஆஃப் ஆல்ஃபா எக்ஸ் போடுறேன். அப்போது ஆல்ஃபா 1 W1 ஆல்ஃபா 2 W2 அப் டு எக்ஸெட்ரா ஆல்ஃபா n Wn. இதில் உள்ள ஆல்ஃபா ஃபுல்லாக காமனாக வெளியே எடுக்கிறேன். அப்போ உள்ள என்ன இருக்கும்? இது மட்டும் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் T ஆஃப் எக்ஸ்.
அப்போ ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ். அப்போ டி இன்ட்டு ஆல்ஃபா எக்ஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு டி ஆஃப் எக்ஸ் வரதுனால டி இஸ் லீனியர். ஓகே, லீனியர்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? டி ஆஃப் வி ஈக்குவல் டு டபிள்யூஐ அப்படின்னு சொல்லணும். நல்லா கவனி, டி ஆஃப் வி ஒன் அப்படிங்கிறத நான் எப்படி எழுதிக்கலாம்? ஓகேவா? டி ஆஃப் வி ஒன் அப்படிங்கிறத 1 இன்ட்டு W1 ப்ளஸ் W2 அப் எக்ஸெட்ரா W1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ லீனியர் காம்பினேஷனாக எழுதணும், எழுதிக்கிட்டேன். எனக்கு W1 மட்டும் வர்ற மாதிரி 1 போட்டு மற்றதெல்லாம் 0 போட்டுக்கிறேன். அதே மாதிரி W2க்கும் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த W2க்கு மட்டும் 1 போட்டு மற்றது ஃபுல்லாக 0 வர மாதிரி செஞ்சுக்கலாம். இப்படி எல்லாத்துக்குமே செஞ்சுக்கலாம். அதனால் இப்போ டி ஆஃப் V1 W1 மேப் ஆகுது, அதே மாதிரி V2 W2 மேப் ஆகும். இப்படி எல்லாமே டி ஆஃப் VA WI மேப் ஆகும் ஃபார்முலா சொல்லியாச்சு. அடுத்து யூனிக்னஸ் என்ன சொல்ல வரான்னா, ஒரு மேப் அப்படி டிஃபைன் பண்ண அப்படின்னா, அப்படி ஒரு மேப் நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேப் வந்து யூனிக்காக தான் இருக்கும். இந்த இப்படி மேப் ஆகிறது வந்து யூனிக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ நான் இன்னொரு மேப் டிஃபைன் பண்ணுறேன், லீனியர் யூனிக் அப்படின்னு சொல்கிறதுக்கு. டு ப்ரூவ் யூனிக்னஸ் டி டேஷ் அப்படிங்கிற இன்னொரு மேப் டிஃபைன் பண்ணுறேன். V2 W பி எனி அதர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சச் தட் டி டேஷ் ஆஃப் VI ஈக்குவல் டு WI வர்ற மாதிரி. இப்போ இந்த V பிலாங்ஸ் டு விலேருந்து எடுக்கிறேன். விங்கிறது இப்படி எழுதிக்கலாம். இப்போ டி டேஷ் ஆஃப் வி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஆல்ஃபா 1 டி டேஷ் ஆஃப் வி, ஆல்ஃபா 2 டி டேஷ் ஆஃப் வி ப்ளஸ் ஆல்ஃபா n டி டேஷ் ஆஃப் வி அப்படின்னு இருக்கும். இந்த டி டேஷ் ஆஃப் V1 இதன்படி இந்த இருக்குல்ல, இதன்படி இங்கே எழுதியிருக்கேன். டி டேஷ் ஆஃப் V1 ஈக்குவல் டு W1 ஆல்ஃபா டு W2 அப் டு ஆல்ஃபா n WN. ஸோ திஸ் இஸ் டி. இதான டி, இதான் நம்ம டிஃபைன் மேப். அப்போ டி டேஷ் ஆஃப் வி ஈக்குவல் டு டி ஆஃப் வி இருக்குது. அப்போ டி டேஷ் ஈக்குவல் டு டி. ஸோ நான் ஏற்கனவே இருக்குன்னு சொன்னாலும் கடைசியில் ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு வந்துடுது. ஸோ சொன்ன 3 விஷயத்தையும் கேட்ட 3 விஷயத்தையும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? அடுத்து 2 தியரம் தான் இருக்குது. ஓகேவா? 2 ரொம்ப பெரிய தியரம். அந்த 2 தியரத்தோட அந்த 2 யூனிட் செகண்ட் யூனிட் முடிஞ்சிருது. ஓகேவா? அடுத்த கிளாஸில் அது என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.